Hi friends, welcome to Chezhiyan Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு சூப்பரான ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி ஒன்னு பார்க்க போறோங்க. என்ன அதுன்னா பன்னீர் கிரேவி. வாங்க அது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பன்னீர் கிரேவிக்கு panல வந்துட்டு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்துட்டு நான் ஒரு 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகே. எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சிட்டே வருது பாருங்க. ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் இந்த சோம்பெல்லாம் ஆட் பண்ணும்போது. ஓகே, அதுக்கப்புறமா பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஞ்ச நேரம் வந்துட்டு அது எண்ணெயில் வந்து நம்ம சாட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 மீடியம் சைஸ் அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். ஓகே, நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அந்த வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக வச்சுன்னா கருகிடும், வெங்காயம் கருகிடுங்க. அதனால தான். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணுங்க. ரொம்ப ஈஸியாக அந்த பன்னீர் கிரேவி செஞ்சிடலாங்க. அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவுக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நல்லா அந்த தக்காளியெல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடணும். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த தக்காளியில் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து காஷ்மீரி சில்லிங்க, கலருக்காக. ஓகே, அப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாலாம் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் தண்ணி ஆட் பண்ணுறேங்க. இந்த கிரேவி வரணும் இல்லையா, ஸோ அதுக்காக நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். இது வந்து அடுப்பு மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா சுண்ட விடுங்க. ஸோ நல்லா அப்படியே சேர்ந்து நல்லா கிரேவியாக வரும். இது கூட வந்துட்டு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. தயிர் வந்துட்டு புளிச்சிருக்கக்கூடாதுங்க. ஓகே, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டிட்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்துட்டு நம்ம 100 கிராம் அளவுக்கு நான் பன்னீர் ஆட் பண்ணுறேன். நான் வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு இதோட சின்னதாக வேணா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பன்னீர்லாம் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கிடும். ஓகேங்க, இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்துட்டு கசூரி மேத்தி வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு மேலே தூவி விடுங்க. ஓகே, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான சைட் டிஷ்ஷை பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.